Hi students, we are discussing Unit 5 Basis of Classification. In our previous class, we discussed about the classification of plants. The plants are classified on the basis of the flower, that is the reproductive part. If the flower is produced, they are called as phanerogames, flowering plants. And if the flowers are not produced, they are called as the cryptogames. The first previous organisms are called as the cryptogames. They are non-flowering plants. The non-flowering plants do not produce the seeds, okay, and the flowering plants that produces seeds. So we discussed these in our last class, and now we are going to discuss about the general characters of gymnosperms. Okay, general characters of gymnosperms. The gymnosperms plants are perennial, woody, evergreen with a true root, stem and leaves. Okay, so in the gymnosperms வந்து பார்த்தோம் அப்படின்னா they are flowering plants. Okay, perennial அப்படின்னா it lives for long time அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay, long life, it have long life. Then woody means the stem has the bark. Okay, so bark வந்து present ஆயிருக்கும். So that is the woody அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். evergreen எப்பயுமே வந்து பார்த்தோன்னா க்ரீனிஷாகவே இருக்கும் with true root, stem and leaf. They possess vascular tissues, xylem without vessels and phloem without companion cells அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். xylem இது வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்ட், பட் இதில் வந்து என்ன கிடையாது அப்படின்னா இந்த xylemல வந்து பார்த்தோம் அப்படின்னா xylem vessel, xylem trachea, xylem parenchyma, xylem collenchyma அப்படி different kinds இருக்குது. ஸோ in gymnosperms the xylem vessels are absent. Okay, xylem vessels are absent in gymnosperms. Likewise, phloemல companion cells are absent. Okay, in phloem the companion cells are absent. நெக்ஸ்ட் ஓவியூல்ஸ் ஆர் நாக்டு. ஓகே, ஸோ ஓவியூல்ஸ் வந்து நாக்டு நம்ம நேராக பார்க்குற மாதிரியே இருக்கும் ஓவியூல் வித்தவுட் ஓவரி. ஓகே, ஓவரிஸ் ஆர் ஆப்சன்ட், ஹென்ஸ் தே டு நாட் ப்ரொடியூசஸ் த ஃப்ரூட்ஸ். ஓகே, ஓவியூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த ஓவியூலுக்கு மேலே என்ன இல்லை அப்படின்னா ஓவரி அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இஸ் ஆப்சன்ட். பட் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரி இஸ் ப்ரெசென்ட். அந்த ஓவரி தான் என்னவா டெவலப் ஆகுது அப்படின்னா இட் இஸ் டெவலப்டு இன்டு த ஃப்ரூட். ஓகே, ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். ஓகே, பட் இங்கே வந்து ஓவரி இஸ் ஆப்சென்ட். ஓகே, ஓவியூல் மட்டும்தான் தட் இஸ் நாக்டு, நம்ம பார்க்கும்போதே தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, சீட்ஸ் ஆர் நாக்டு. ஓகே, சீட்ஸ் ஃப்ரூட்ஸ் இல்லைங்கிறதுனால சீட்ஸ் ஆர் நாக்டு. எக்ஸாம்பிள் பைனஸ் அண்ட் தி சைக்கஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பைனஸ். ஸோ திஸ் இஸ் த கோன். இந்த கோன்குள்ளே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா சீட்ஸ். இந்த கேப் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா சீட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிம்னோஸ்பெர்ம். அண்ட் தீஸ் ஆர் மோஸ்ட்லி கால்ட் அஸ் கோனிஃபரஸ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கோன் பியரிங் பிளான்ஸ். இது வந்து இந்த மாதிரி உட்டி ஸ்ட்ரக்சர், ஒரு கோன் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் இதோட அந்த ஃப்ளார் லைக் ஸ்ட்ரக்சர், அண்ட் அதிலே தான் சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, லீவ்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இது மாதிரி ஷார்ப் நீடில் லைக் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, நீடில் லைக் லீவ்ஸ் இருக்கும் அண்ட் லாங் ட்ரீஸ் இருக்கும். ஓகே, சில்வர் ஃபிர் அப்படி ஸ்ப்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் ட்ரீஸ் இருக்கும். தென் உட்டி ட்ரீஸ் அண்ட் லைஃப் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லாங். ஓகே, தட் இஸ் பெரினியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, பெரினியல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் angiosperms அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். angiosperms plant body is well differentiated into true, stem and leaves. இதுலேயும் நல்ல differentiations is present. they produce flower with 4 whorls. ஓகே, ஸோ ஃப்ளாரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 whorls இருக்குது, அதாவது லேயர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொரெல்லா, நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். ஓகே, ஸோ கேலிக்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் த க்ரீன் லேயர் இருக்கும் இல்லையா, ஃப்ளாருக்கு க்ரீன் லேயர் அடியில் இருக்கும் இல்லையா, அது கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தென் கொரோலா இஸ் த அந்த பெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெட்டல்ஸ். ஓகே, கலர் கலராக சேஞ்சஸாக இருக்கு இல்லையா, ஸோ த பெட்டல்ஸ். தென் அடுத்தது ஆண்ட்ரீஷியம் அப்படிங்கிறது தட் இஸ் த மேல் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஓகே, தட் ப்ரொடியூசஸ் த போலன் கிரெயின்ஸ். ஆண்ட்ரீஷியம் தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அண்ட் கைனீஷியம் இஸ் த
female part of the plant, okay, that produces the அதுக்குள்ளே தான் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா ovary, ovules are present, okay. So this is the folioles, okay, layers, okay. So gallic, corolla, androecium and gynoecium, hence is known as flowering plant. சரி, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கேயும் ஃப்ளார் ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் அதில் வந்து அவ்வளோ டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ளார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஓகே. நீங்கள் இப்போது ஹைபிஸ்கஸில் பார்த்துருப்பீங்க, செம்பருத்தி பூவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஹைபிஸ்கஸில் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெம், ஓகே, ஃப்ளார் எடுத்துட்டோன்னா அந்த ஸ்டெம்மு, அதில் டிப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அந்த க்ரீன் கலர் லேயருக்கு மேலே ரெட் கலர் அந்த பெட்டல்ஸ். தென் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு த்ரெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் வந்து நிறைய எல்லோ கலர் ஸ்பாட்ஸ் தெரியும், டாட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எல்லோ கலர் டாட்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆண்ட்ரீஷியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தென் the tip of that has 5 ரெட் கலர் ஸ்பாட்ஸ், ஓகே. டிப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 ரெட் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கும். தட் ரெட் கலர் ஸ்பாட்ஸ் தான் என்ன அப்படின்னா கைனீஷியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகே. அது மாதிரி 4 லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா female reproductive organ ovary is present inside the flower, which is developed into fruits, and ovule developed into seed. So ovary is present inside the flower, okay. flower வந்து அதை மூடி இருக்குது, நமக்கு பார்த்தோன்னே நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஓகே, அது மாதிரி இருக்குது. அண்ட் அந்த ovary வந்து பார்த்தோம் அப்படின்னா it is developed into fruit. ovary தான் என்னவா டெவலப் ஆகுது, ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ், எனி திங், ஓகே. ஸோ ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் தான் டெவலப் ஆகுது. உள்ளே இருக்கிற அந்த ஓவியூல் இருக்கு இல்லையா, அந்த ஓவியூல் தான் என்னவா டெவலப் ஆகுது அப்படின்னா தட் இஸ் டெவலப்டு இன்டு த சீட், ஓகே. ஓவியூல் இஸ் டெவலப்டு இன்டு சீட், ஓவரி இஸ் டெவலப்டு இன்டு ஃப்ரூட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான்ட் பொசஸஸ் வெல் டெவலப்டு வாஸ்குலார் சிஸ்டம், ஓகே. வாஸ்குலார் சிஸ்டம் நல்ல ஹைலி டெவலப்டு வாஸ்குலார் சிஸ்டம். ஸோ இங்கே ஜைலம் வெசல்ஸ், கம்பேனியன் செல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஓகே. த ஜைலம் வெசல்ஸ் அண்ட் த கம்பேனியன் செல்ஸ் ஆர் ஹெல்ப் இன் மோர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஓகே. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னும் நல்லா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா இந்த xylem vessels and companion cells, okay. The angiosperms are dominant plant from forms of the present day, okay. present dayல எப்படி இப்போது ஹியூமன் பீயிங்ஸ் தான் இந்த வேர்ல்டில் வந்து டாப் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது this is the dominant plant and it has number of species, etc. Okay, based on the number of cotyledons, the angiosperms, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, last classல we discussed. Based on the number of cotyledons, the angiosperms are classified into 2 groups. One is monocotyledon and another one is dicotyledon. Monocotyledon அப்படிங்கும்போது the plant seed which have only one cotyledon are said to be the monocotyledon. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், யூ கேன் see here the differentiation. ஸோ இப்போது இது பேடியோட சீடு. ஸோ பேடி சீடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு லீஃப் மட்டும், அதாவது ஒரு இடத்துல மட்டும் இருந்து தான் லீஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுவே தான் என்ன ஆகிக்குது அப்படின்னா அது சீடாகவும் லீஃபாகவும் டெவலப் ஆகிக்குது அண்ட் அதே மாதிரி ரூட்டாகவும் டெவலப் ஆகிக்குது, ஓகே. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டைகாட். ஸோ டைகாட் டேமரிண்டோட சீட் டெவலப்மெண்ட் பாருங்கள். ஸோ டைகாட்டில் இப்போது நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 2 halves வந்து கிடைக்கும், ஓகே. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காட்டிலிடன். இந்த இடத்துல இது மாதிரி சின்னதாக ஒரு சின்ன நோடு மாதிரி இருக்கும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா. ஸோ ஒரு சில இதில் இந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்மால் நோட் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரெசென்ட். ஸோ அந்த நோட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காட்டிலிடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகே. ஸோ திஸ் காட்டிலிடன் இஸ் டெவலப்ட். அந்த 2 இதிலிருந்து நோட்லேருந்தும் காட்டிலிடன்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ ஒன் காட்டிலிடன் இஸ் டெவலப்டு இன்டு ரூட் அண்ட் அனதர் ஒன் காட்டிலிடன் இஸ் டெவலப்டு இன்டு ஷூட், ஓகே, ஆர் ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகே. ஸோ யூ கேன் see these differentiations, okay. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் மோனோகாட் வந்து பார்த்தோன்னா பேடி, எக்ஸாம்பிள் ஃபார் டைகாட் வந்து டேமரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகே. இதோட என்ன முடிஞ்சுது அப்படின்னா classification of plant is completed, okay. The plants are classified into 2 based on the presence of flowers as non-flowering plants or do not produce seeds, and
the flowering plants or produce seeds. Okay, so up to this the plant classification is over. So we will discuss the 5 kingdom classification in our next class. Okay, thank you.